அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது விநாயகர் சதுர்த்தி வருது. கிருஷ்ண ஜெயந்தி இப்போ தான் கொண்டாடணும். பாலகிருஷ்ணரும் விநாயகரும் குழந்தைகளுக்கு பிடித்தமான தெய்வங்கள். அதை குழந்தை தெய்வங்களாக நாமும் கொண்டாடுகிறோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி முடிச்சிட்டோம். இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம். ஆவணி மாதம் அமாவாசை கழிச்ச 4ஆம் நாள் சதுர்த்தசி திதியில் வரும் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியானது பார்வதி தேவியால் இந்த சதுர்த்தசி திதி என்று அவரை உருவாக்கினார். வளர்பிறை சதுர்த்தசி அன்னை பார்வதியால் தான் உருவாக்கப்பட்டார். இவர் நல்ல குழந்தை மாமா தான் இருந்தார். ஆனால் சிவனுக்கும் சிவபெருமானுக்கும் இவருக்கும் நடந்த ஒரு போரில் தலையை எடுத்துட்டார். அப்படி தலையை எடுத்த உடனே பார்வதி தேவி என் குழந்தைக்கு உயிருண்டாக்கி கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக மறுபடியும் சிவபெருமான் யானை முகத்தை கொண்டு வந்து வைக்க வச்சுட்டார். யானை முகத்தோடு அவர் இருக்கிறார். இதே மாதிரி தக்கன் தலையை அறுத்தவள் பார்வதி. தக்கனுக்கு ஆடு தலையை கொடுத்தார். ஏன் இப்படி விலங்குகளின் தலையை கொடுத்தார்? விலங்குகளையும் நாம் மனிதர்களையும் எல்லா உயிர்களும் சமமே என்று உயிர்களை சமமாக நம்ம நினைக்கிறோங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி யானை தலையை கொடுத்துருக்கிறார். தச்சனுக்கு ஆட்தலையை கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி மிருகமும் மனிதர்களும் சமமானவர்களே, சம உயிர்களின் சமமே என்பதை காட்டுவதற்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கிறார். விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி.